இனிமையான திங்கட்கிழமை வாழ்த்துக்கள் என் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆஃப். ஸோ உங்களோட ஒரு மனதாக சில விஷயங்கள் பேசுவோமே. நாங்கள் எங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் அதாவது எங்களுடைய கல்யாண நாளில் நாங்கள் என்டர் ஆகும் போது எங்களுடைய பெட்டர் ஆஃபுக்கு நாங்கள் ஒரு வாக்களிப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் உன் கூட கடைசி வரைக்கும் நான் வருவேன் என்று ஒரு வாக்களிப்போம். வாவ் என்று சொல்லுவோம். வாவ்ஸ் என்று ஹெல்த்தில் சிக்னஸில் நான் கூட வருவேன் என்று. அதை நாங்கள் அந்த நாள் சந்தோஷமாக சொல்கிறோம். ஒரு மங்களகரமான நேரத்தில் சந்தோஷமாக சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அது எத்தனை தம்பதியார் கடைப்பிடிக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை தம்பதியார்? ஆனால் கடைப்பிடிக்க வேணும். இதெல்லாம் சும்மா சம்பிரதாயத்துக்காக சொல்லக்கூடாது. நம்முடைய கல்யாண நாளை நாங்கள் ஆடம்பரத்துக்காக கொண்டாடி இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லி அந்த கல்யாண பந்தத்துக்குள்ளே போகணும் என்று நினைக்கவே கூடாது. நம்முடைய கல்யாண நாள் நமக்குரிய, அந்த இரு உள்ளங்களுக்குரிய நாள். அந்த நாள் அதில் ஒவ்வொரு தருணங்களையும் உள்ள மூச்செழுத்து வெளியே விட்டு அதை உணர்ந்து அதை காலம் பூரா அந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதில் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் ஞாபகம் வச்சிருக்கத்தான் வேண்டும். அது உங்களுடைய நாளன்று எதுக்கு பிறகு சொல்கிறாங்க? அப்படி சொல்லும்போது இது ஒரு பெரிய விஷயம். இன்பத்தில் துன்பத்தில், இன்பத்தில் இருக்கலாம். இன்பத்தில் இருக்கிறது பெரிய கஷ்டங்களே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். துன்பத்தில் இருக்கிறது இருக்கலாம். அதுக்கு ஒரு பலமான மனசு வேணும். ஆனால் இருக்கலாம், அது சரி. ஆனால் இனி இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஒரு சரியான ஒரு நபரோட தான் இருக்க வேணும். அது அடுத்த விஷயம். அந்த சரியான நபரா இருந்தா இன்பம் துன்பம் இருக்கிறது ஒரு பிரயோஜனமான ஒரு சரியான விஷயம்தான். ஆனால் சரியான நபரோடு இருக்கும் போதும் இன்பத்தை விடுவோம், இன்பங்களை விடுவோம். துன்பங்களை பற்றி நாங்கள் சொல்லுவோம், கதைப்போம். துன்பத்தில் நிறைய துன்பங்கள் வரும். சரியான நபராக இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் சிலது நீங்கள் எதிர்பார்க்காத கேரக்டர்ஸாக இருக்கலாம். மேபி துன்பம் என்று சொல்லும் பொழுது பண ரீதியான துன்பங்கள் வரலாம். எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு அதிர்ச்சி உள்ள சம்பவங்கள் நடக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், வருத்தங்கள், நோய்கள் வரலாம். அந்த நபரோட நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த உறவுக்குள்ளே போனோமோ அந்த வாழ்க்கையில் சில நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அந்த இன்பங்களை தர முடியாத அளவுக்கு அந்த நோய்களும் இருக்கலாம். ஆனாலும் அந்த நபர் சரியான நபர்னா கண்டிப்பாக அந்த உறவை விட்டுடாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன், என்னுடைய கணவரதும் கூட தான். இன்றைக்கு நீங்கள் என்ன இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பார்க்குறீங்க உங்களுக்கு முன்னுக்கு. ஆனால் என்னுடைய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கணவரிடமிருந்தும் என்னுடைய சகோதரர்கள், எனக்கு கிடைத்த சில நண்பர்கள், அண்ட் இப்பொழுது நீங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள், உங்ககிட்ட இருந்து வர என்கரேஜிங் வேர்ட்ஸ், லைக்ஸ், இது எல்லாம் தான் என்னுடைய பலம். ஆனால் எனக்குமே என்னுடைய கணவரோடு நான் கடந்து வர இதில் என்னுடைய கணவருக்கு எனக்குமே சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதை பற்றி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது, எனக்கும் சில மைண்டில் கொஞ்சம் கெமிக்கல் இம்பேலன்ஸ்கள் இருக்குது. அதனால் எனக்கு மைண்டில் சில வருத்தங்கள் இருக்குது. அந்த துன்பம், அது துன்பம், அதுவும் வருத்தமாக இருக்குது. ஸோ எனக்கு என்னுடைய வருத்தம் ஃபிசிக்கலான்றது இல்லை இது வரைக்கும். ஆனால் மென்டலாக கொஞ்சம் சில வருத்தங்கள், நோய்கள் எனக்கும் இருக்குது.
ஆனாலும் என்னால் சமாளித்து இப்படி உங்களுக்கு முன்னுக்கு வர முடிகின்றது என்றால் எகெயின் நான் சொல்கிறேன், அதற்கு பெரும் பங்கு என்னுடைய கணவர். அவர் என்னை விட்டுட்டு போக இல்லை. இவ்வளவும் தெரிஞ்சும் என்னோட இருந்து இந்த துன்பத்தில் தான் நிறைய இருக்கிறார் என் கூடையே. இதை நான் ஒரு பெருமைக்காக நான் சொல்ல இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்னுடைய மென்டல், நான் பைத்தியம் இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா எங்களுடைய சொசைட்டியில் இதுக்கு விழிப்புணர்வுகள் வேணும். நான் பைத்தியம் இல்லை, எனக்கு ஓரளவுக்கு அறிவும் இருக்குது, யதார்த்தமும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு சில வருத்தங்கள் இருக்குது. அதாவது என்னுடைய மூளையில் வருத்தங்கள் இருக்குது. அதாவது எனக்கு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்குது. அதனால் சில விஷயங்கள் எனக்கு உணர முடியாது. திருப்பி அதை நான் ரிப்பீட் பண்ணுவேன். சில விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுல அதுக்கு பேர் ஒப்சசிவ் கம்பல்சரி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு விதவிதமாக அது ஓசிடி என்று ஷோர்ட்டாக சொல்லுவோம். அது டிஃப்ரெண்டான விதத்தில் வரும். எனக்கு சரியான இடத்துல சரியான விஷயங்கள் இருக்கணும். எனக்கு கிளென்லினஸில் நிறைய அந்த விஷயங்கள் உண்டு. ஆனால் அது மட்டும் இல்லை, எனக்கு சம்டைம் கொஞ்சம் பயம் வரும். இவ்வளோ தைரியமான எனக்கும் பயம் வரும், பிகாஸ் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸால். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு குறை உள்ள ஒரு வருத்தம் உள்ள ஒரு ஆள் தான் நான். என் கணவருக்கு தெரிந்து தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் என்னோட வாழவில்லை. அந்த டைமில் காதலிக்கும் பட்சத்தில் எல்லாமே வாழலாம் வெல்லலாம்னு சொல்லலாம் தானே. ஒவ்வொரு நாளும் வாழும்போது என்னுடைய லைஃப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் 4 மணிக்கு எழுமுனா தான் என்னுடைய ஸ்ட்ரக்சர் படி எல்லாத்தையும் நான் சரியாக செய்கிறதுக்கு என் மைண்ட் என்னை விடும். அது யாரும் குழப்பக்கூடாது. சில நேரத்தில் எனக்கு ஒரு பதட்டம் வரும், எல்லாம் வரும். இதை உங்களில் சில பேர் ரிலேட் பண்ணக்கூடும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பதட்டங்கள் வரும். சில நேரம் ஒன்றுமே இல்லாமலே நான் யோசித்து கொண்டிருப்பேன். உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, உங்கள் மனசை பாருங்கன்றது இதுக்காகத்தான். ஏனென்றா எனக்கு தெரியும், நான் உணர்வேன் ஒவ்வொரு முறையும் இந்த மனசை எவ்வளோ பக்குவமாக பார்க்கணுமெண்டு. அதனால தான் சொல்கிறேன், உடம்பை மாதிரி மனசுக்கும் வருத்தம் வரும். ஆனால் எங்களுடைய சொசைட்டியில் அதை பெருசாக கதைக்கிறதில்ல, அதை அப்படியே இக்னோர் பண்ணுறது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எனக்கும் அந்த வருத்தங்கள் வரும். அதை சில நாள் மேனேஜ் பண்ணக்கூடும், சில நாள் மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணணுண்டா, என்னுடைய அன்பான கணவர் அவர் நிறைய விஷயங்கள் அதுக்காக விட்டு கொடுப்பார். பொறுமைண்டா நிறைய வேணும். அதுக்கு நானே சொல்கிறேன், உங்ககிட்ட நிறைய பொறுமை வேணும். நான் ஒரு நல்ல மனைவி தான், அது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வருத்தத்துக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது என்னுடைய கண்டிஷன். நான் மருந்தும் எடுக்கிறதில்லை. ஏனென்றால் என்னுடைய முதுகெலும்பு எல்லாமே என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய கணவர் என் சகோதரர்களும் தான். ஸோ அதை தான் நான் மருந்து எடுத்து அண்ட் உங்களையும் இந்த வீடியோஸ் மூலமாக உங்ககிட்ட கதைக்கிறது எல்லாமே எனக்குமே ஒரு தெரப்பி தான். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் செய்கிறோம் என்ற ஒரு மன மகிழ்ச்சி தான். இது எல்லாம் தான் என்னுடைய மருந்துகள். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்டா, ஒவ்வொரு நாளுமே நிறைய இந்த வருத்தங்கள்ன்ற அளவுகோல் வேறுபட்டாலும் வருத்தம் என்றது இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வருத்தத்திலையும் அந்த துன்பத்திலையுமே கணவர் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு விளங்கிச்சு, இவ்வளோ விடூரியமான வருத்தமாக தான் இருக்குது இது என்று விளங்கிச்சு. மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் ஓடி இருப்பாங்க யார் என்றாலும் நினைக்கிறேன். ஏனென்றால் மைண்டில் வர அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸால் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நான் திருப்பி ஒரே விஷயத்தை திருப்பி செய்கிற டைம்ஸும் இருக்குது. நல்ல வேளை அந்த வருத்தம் எனக்கு சந்தேக புத்தியை தரையில்லை. ஆனால் இந்த வருத்தம் சில பேருக்கு சந்தேக புத்தியை கூட தரலாம். அதையே நீங்கள் அப்படி யாராவது பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு சந்தேக புத்தியை உறவுகள் மேலே தரவில்லை, அது தரவில்லை. ஆனால் எனக்கு கிளீனிங் பண்ணுற ஒரு விஷயங்களில் அது கொஞ்சம் கூட இருக்குது. அடுத்தது கொஞ்சம் யோசிப்பேன் நிறைய.
ஏதாவது ஒரு 2-3 பிரச்சனை வந்தாலும் நிறைய யோசிச்சு கொண்டே இருப்பேன். அந்த நேரம் எல்லாம் என்னுடைய கணவர் தான். ஒவ்வொரு நாள் அந்த நான் சொல்லுவேன், காலமே எழும்புனா நாங்கள் 2 பேருமே ப்ரே பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம் 2 பேரையும். அதுக்கு பிறகு த்ரூ அவுட்டாக என்னுடைய கணவர் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 முறையாவது எனக்கு கால் பண்ணி நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்காம விட மாட்டேன். ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு அனுப்புவார், இல்லை கால் பண்ணுவார். அது 2ல் உண்டு. நாங்கள் வேலையில் இருந்தோம்னா அவருடைய விஷயங்கள் வீட்டில் இருந்தோம்னா அவருடைய விஷயங்களை செய்து கொண்டு நடுநவில் வந்து பார்ப்பார். சில நேரம் நான் தடுமாறி கொண்டிருக்கும் போது அவர் கட்டி சும்மா அணைச்சி ஒரு கதையும் கதைக்காமல் அப்படியே கட்டி அணைச்சி தடவுவார். இதுதான் வருத்தம். ஆனால் ஒரு நாளும் இது வரைக்கும் உனக்கு இந்த வருத்தம் இருக்குது என்று எனக்கு சொல்லி என்னை கேவலமாக கதைச்சதில்லை. ஒரு நாளும் கதைச்சதில்லை. நிறைய முறை வருத்தங்கள் கொஞ்சம் வீடூரியமாக சில நேரத்தில் ஒரு 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 கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற டைமில் கூட அவர் பொறுமையாக நித்திரை கொள்ள கூட சில நேரம் முடியாது. அவரும் இருந்து முழிச்சு தூங்கி வழிவை அடுத்த நாள் வேலையாக இருக்கலாம். இது என்னத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, எங்களோட வீடியோஸில் எல்லாமே நிஜம்தான், இதுவும் நிஜம்தான். ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். உங்களில் யாராவது எப்படியான பிரச்சனைக்குள்ளே இருந்தீங்கன்னா, வருத்தத்தில் இருந்தீங்கள் என்றால், வருத்தத்தோடு வாழ்கிறீங்களேண்டா, உங்களுடைய பெட்டர் ஹாஃப் வாழ்கிறாங்களேண்டா, விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா முடிந்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற நல்ல மனசோடு உங்களை உண்மையாக விரும்புகிறாங்கன்னா உங்களை விட்டுட்டு போகாதீங்க. பாவம் தானே, இன்பத்திலும் துன்பத்திலையும் சிக்னஸ் அண்ட் ஹெல்த் அதில் தானே வாக்கு கொடுத்துனீங்க. அப்போ விட்டுட்டு போகாதீங்க. விட்டுட்டு போட்டால் என்ன மாதிரி இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னு பாருங்க, அப்படி நிறைய பேர் எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் எப்படியாவது முயற்சி செய்து அதிலிருந்து அதை போராடி அதை மேனேஜ் பண்ண முடியும். அதை மேனேஜ் பண்ணி நாங்கள் வெளியே வர முடியும். ஒருவேளை அது க்யூர் ஆகலாம், மேபி க்யூர் ஆகாட்டாலும் அந்த பாசம் இருக்குது பாருங்கள், அந்த பூஸ்ட் இருக்குது பாருங்கள், எங்கள் மேலே ஒருத்தங்க நம்பிக்கை வச்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள், அதுதான் எங்களுடைய முக்கிய மருந்தாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்கள் முன்னுக்கு இப்படி தெரிகிறதுக்கு என்னுடைய புருஷர் தானே காரணம், அவர் கொடுத்த பூஸ்ட் தானே காரணம். அவர் இப்படி ஒரு வருத்தம் இருந்தும் இன்றைக்கு உங்களோட நான் எவ்வளோ மோட்டிவேஷனாக கதைச்சு இப்படியெல்லாம் வெல்லலாம் என்றெல்லாம் நினச்சி கதைக்கிறதுக்கு காரணம் அது உண்மை தானே, அந்த மோட்டிவேஷன் தானே. அதனால் கல்யாண வாழ்க்கையில் உங்களை பெட்டர் ஆஃபுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் தயவுசெய்து விட்டுட்டு போயிடாதீங்க. அவங்கள அதுக்குரிய நல்லவங்களை அவங்களால அந்த வருத்தம் அவங்களுக்கு அதில் எந்த தவறும் கட்டுப்பாடும் இல்லாத பட்சத்தில் அவங்கள விட்டுட்டு போகாமல் அவங்களோட இருந்து அதை பயணிங்க ப்ளீஸ். உங்களுக்கு அதில் இன்பம் இல்லாட்டாலும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை வைங்க. அந்த உறவு, அந்த மனசு, உடம்பால் சில நேரம் உங்களுக்கு இன்பம் கிடைக்காம போயிடலாம். அட்லீஸ்ட் இந்த மனசு உங்களை தேங்க் பண்ணுமே, உங்களுக்காக இருக்குமே, உங்களுக்காக யோசிக்குமே. கல்யாண வாழ்க்கை அதை தானே. உடம்பு எல்லாமே இத்து போனாலும் அந்த கல்யாண பந்தம் வந்தது அது தானே. நான் அடிக்கடி என்ற கணவரை கேட்பேன், ஏன்னு உங்களுக்கு என்ன விட்டுட்டு போக விருப்பம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு. அந்த சில நேரங்களில் அந்த வீரியம் கூடும்போது, அந்த வருத்தத்தின் வீரியம் கூடும். அவர் சொல்லுவார், என் மனைவி நல்லவ, என்னை காதலிச்சவ, எனக்காக என்னை தேடி வந்தவன்னு சொல்லுவார். அந்த ஒரு காரணத்துக்காக நான் போகவே மாட்டேன். என்ன மாதிரி மனைவிமார் கணவன்மார் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. என்னை எனக்காகவே ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. டேக் கேர்.